போதை எதிர்ப்பு விழிப்புணர்வில் புதிய திசை. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் லடாக் வரை சைக்கிள் பயணம் செய்து போதைப் பொருட்களின் அபாயத்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். சமூக கடமையை உயர்த்தும் இந்த இளைஞரின் சாதனை அனைவரிடமும் பாராட்டை பெற்றுள்ளது. விரிவான செய்தியை இனி பார்ப்போம். திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள பையூர் கிராமத்தை சேர்ந்த 22 வயது ரகுபதி தன்னுடைய இளநிலை பட்டத்தை முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தவர். ஆனால் சமூகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமெனும் நோக்கத்தில் வித்தியாசமான ஒரு முயற்சியை தொடங்கினார். சைக்கிள் ஒன்றை சுமையாக ஏந்தியபடி தமிழ்நாட்டின் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு 3250 கிலோமீட்டர்கள் தொலைவுக்குள் உள்ள லடாக் வரை தனது விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கினார். மொத்தம் 24 நாட்கள் பயணித்த ரகுபதி தனது வழியில் பல்வேறு மாநிலங்களை கடந்தார். பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் பொதுமக்களின் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். நேற்றைய தினம் அவர் மீண்டும் தனது ஊரான பையூருக்கு திரும்பிய போது கிராம மக்கள், நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் வெகு விமர்சையாக வரவேற்றனர். இளம் தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் வகையில் போதை எதிர்ப்பு தொடர்பான இந்த தனி முயற்சி சமூகத்தை விழித்தெழ செய்கிறது. பெரும் சாதனையை பெற்ற இளைஞர் ரகுபதிக்கு வாழ்த்துக்கள். இளம் தலைமுறையின் விழிப்புணர்வு முயற்சிகள் நாளைய சமூகத்தை பாதுகாக்கும் முயற்சியாக இருக்கட்டும். ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வந்துட்டோம், ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம் guys. விழுப்புரம் டு லடாக் ட்ரக்ஸ் அவேர்னஸ்ல டே 24. எனக்கு வாழ்க்கையில் உதவி பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துருக்க முடியாது. இந்த வியூ பாயிண்ட் வந்து வில்லேஜ் பசங்க எல்லாருக்கும், எனக்கு உதவி பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வியூ பாயிண்ட உங்களுக்காக நான் சென்ட் பண்றேன். எல்லாரும் வந்து பார்க்கணும், வந்து பார்க்கணும்னு வருத்தப்படாதீங்க. எல்லாருக்கும் நான் கஷ்டப்பட்டது நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி நினைச்சுங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்காக டொனேட் பண்றேன். ஓகே பாய். Yeah.